வணக்கம். வெல்கம் டு யோகா தந்திராஸ். நம்ம எல்லாருக்கும் வண்ணத்து பூச்சின்னா அவ்வளோ இஷ்டம் இல்லைங்களா? என்ன காரணம்? வண்ணத்து பூச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல், ரொம்ப அழகானது. அடுத்து வண்ணத்து பூச்சி சுதந்திரமானது. நம்ம எல்லாருக்கும் அன்பு வேணுமா, சுதந்திரம் வேணுமா அப்படின்னு கேட்டோமே. ஆனால் நாம் எதை செலக்ட் பண்ணுவோன்னா சுதந்திரம். அந்த சுதந்திரம் வண்ணத்து பூச்சிக்கிட்ட இருக்குது. அதனாலே நம்ம விரும்புவோம். ஏன்னா அது இஷ்டத்துக்கு அப்படி பறந்து தெரியும், எல்லை இல்லை அதுக்கு. அதனாலே நம்ம எல்லாருக்கும் அதை கண்டாலே பிடிக்கும். அடுத்து அது வண்ணத்து பூச்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எப்படி சொல்லனா, ரொம்ப அழகற்ற தன்மையில் ஒரு கம்பளி பூச்சி போன்று உள்ளே இருக்கும். அது தன்னுடைய கூட்டுக்குள்ளே. அந்த நிலை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட தன்னை உணர்ந்தால், நம்ம உணர்ந்து கொண்டமே ஆனால் அந்த கஷ்ட காலங்களில் இருந்து சீக்கிரம் விடுபட்டு ஒரு வண்ணத்து பூச்சியாக நம்ம அழகாக ஆடிப்பாடி ஆனந்தமாக இருக்க முடியும். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பேசியிருக்கோம். மூச்சை கவனிக்கணும். மூச்சை கவனித்தோம்னா பிரச்சனை எல்லாமே தீர்ந்தது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வண்ணத்து பூச்சி. இதனால தான் ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா வண்ணத்து பூச்சிக்கு ஒரு தனி இடம் இருக்குது. அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. வண்ணத்து எப்படி ஒரு பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படிங்கிற மாதிரி வண்ணத்து பூச்சை பார்த்து தான் தியான நிலைக்கே கூட போனாங்களா அப்படிங்கிற கூட நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்ணத்து பூச்சி பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு பறக்குது? தன்னுடைய உணவான தேனை தேடி பறந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பூவை பாத்திரம், அதுக்குள்ளே தேன் இருக்குது, அதை உணர்ந்து அதுக்கு பக்கத்தில் போய் உட்காரும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் மெடிடேஷனுக்கு முன்னாடி அமர்றது, அதான் உட்கார்றதுக்கு முன்னாடி மனம் எப்படி இருக்கும்? நம்ம மனம் படன்னு இருக்கும், ஒரு நிலை இல்லாமல் இருக்கும், பல எண்ணங்கள் இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற தன்மை இப்படி பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த தன்னோட தேனை எடுக்கிறதுக்கு அந்த பூக்கு பக்கத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி, அதாவது அமர்றதுக்கு முன்னாடி, தியானத்துக்கு அமர்றதுக்கு முன்னாடி அப்படி மனம் இப்படி இருக்கும். அடுத்து அமர்ந்த உடனே அது பூவில் தேனை குடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே குடிச்சிடாது. அது என்ன பண்ணும்? தன்னை ஆசுவாசப்படுத்திக்கணும். எப்படி? நாம் தியான நிலைக்கு போனதும் உட்கார்ந்த உடனே நம்ம தியான நிலை கூடாது. மனசு பார்த்திங்கன்னா அப்படி அடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கி கொஞ்சம் அப்படி மெதுவாக மனசை அதாவது மூச்சில் பயணம் பண்ணும்போது எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அது மாதிரி அப்படியே அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிடும். பிறகு அந்த தேனை மெதுவாக குடிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த மனம் ஓரளவுக்கு நல்லா ஒடுங்கியிருக்கும். நம்ம மனம் அதாவது மூச்சை நல்லா மூச்சிலே ட்ராவல் பண்ணிடுவோம். அந்த சூழ்நிலையில் நம்ம இருப்போம். தேனை எடுத்தது பிறகு அதோட ஆனந்த களிப்பில் மயங்கி அப்படியே இருக்கும். இது நாம் பார்த்திங்கன்னா மனம் ஒடுங்கி தியானத்தோட அந்த உச்சகட்டத்தையோ இல்லை தியான நிலையை நம்ம அனுபவித்து அமரக்கூடிய அந்த நிலையில் குறிக்கும் அது. அப்போ பாருங்கள், அதுக்கு பிறகு என்ன பண்ணும்? அடுத்த பூவை நோக்கி ஓடும் இல்லைங்களா? அப்போ அது திரும்பவும் பறந்து செல்ல ஆரம்பிச்சிடும். நம்ம மனமும் அது மாதிரி தான். ஓரளவுக்கு நம்ம அமர்ந்து முடிஞ்ச பிறகு ஒரு நமக்குள்ள ஒரு திருப்தி வந்ததும் நம்ம எழுந்துருவோம். எழுந்ததும் மனம் திரும்பவும் பழைய மாதிரி கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அப்போ வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற ஒரு நிலை நாம் உணர்தல். தன்னை உணர்ந்தவன் ஞானி இல்லைங்களா? அப்படி இருந்தமையானால் எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அதிலிருந்து நாம் வெளியே பறந்து ஆனந்தமாக இருக்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.